வெல்கம் பேக் டு எஸ்டி ஃபேஷன் வேர்ல்டு. வாங்க இன்றைக்கி இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டான ரொம்ப சிம்பிளான ஒரு த்ரெட்டில் இயரிங்ஸ் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து செஞ்சு வந்து முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வந்து செய்யலாம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து எத்தனை டைம் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நம்ம எடுத்து அதை சுற்றி வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம க்ளூவில் போட்டு அது எவ்வளோ நேரம் வந்து ட்ரை பண்ண வைக்கணும், ப்ளஸ் அது எப்படி சுற்றணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பார்ட் 1ல் வந்து போட்டிருக்கேன். இதை ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் வந்து கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ இப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வந்து செய்யலாம். இது ரொம்ப ஈஸியாக தான் நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். இல்லை இதுவே உங்களுக்கு கம்ஃபர்ட்னா ஓகே அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம ஃபஸ்ட் வந்து நார்மலாக ஒரு குக்கி மாட்டுற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஜிம்கா வந்து செஞ்சோம். இப்போ அந்த மாதிரி வந்து இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஜிம்கா வந்து செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு குட்டீஸாக ஒரு கேன்வாஷ் வந்து எடுத்திருக்கேன். இது கேன்வாஷ்னால் நம்ம ப்ளவுஸு சுடிதார் நம்ம இந்த மாதிரிக்கெலாம் வந்து நெக்கில் வந்து கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேப்பர் கேன்வாஷ் இல்லை கேன்வாஷ் நீங்கள் அந்த மாதிரி ஷாப்பில் எது கட்டிங்கனாலும் வந்து கொடுப்பாங்க. இது 2 டைப்ஸ் ஆஃப் கேன்வாஷ் இருக்குது. நீங்கள் அதில் எது வேணால் வந்து எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த மாதிரி நான் வந்து சென்டரை வந்து ஒயிட் கலர் பால்ஸ் வந்து வைக்கிறேன். ஏன்னா ஒயிட் வந்து நம்ம எந்த கலர் கூட வந்து நம்ம மிஸ்மேட்சிங் பண்ணும்போது ஒயிட் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அதனால் பாருங்கள் நான் வந்து கரெக்டாக ஒரு சிம்பிளான இருக்கிற மாதிரி ஒரு ஜிம்காவும் ப்ளஸ் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு 2 டைப்ஸ் வந்து செய்ய போகிறேன். இதுலேயே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 டைப் ஆஃப் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன மெத்தட் ஃபாலோ நான் பண்ணுறேனோ நீங்களும் சேம் அதே மாதிரி வந்து பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங் டைமில் நான் இதையும் வந்து ரொம்ப ஸ்பீடாக்கிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு வந்து டவுட்டாக இருக்கும். எந்தளவு க்ளூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா பாருங்கள். அந்த க்ளூ வந்து ஆக்சுவலாக நம்ம நல்லா போடணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்டிஃபாக வந்து ஒட்டும். அதனால் நான் க்ளூ போட்டுட்டு உங்கள்கிட்ட ஏதோ ஒரு நீடில் மாதிரி அது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு குட்டிஸாக ஒரு நீடில் மாதிரி வந்து எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, நான் வந்து ஹெட் பெயின் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு குட்டி நீடிலோ எது கிடைச்சாலும் சரி அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு சுற்றி அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியும் வந்து பண்ணலாம். பட் எனக்கு வந்து என்னென்னா நம்ம அந்த மாதிரி வந்து பண்ணும்போது ஒரு சின்ன பீடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இல்லை கொஞ்சம் கம்மியாக அப்படி வந்துச்சுனாலும் நம்ம திரும்ப வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்து ஃபுல்லாக அந்த பால் செயினை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எந்த அளவு வேணுமோ வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கட் பண்ணிக்குவேன். நீங்களும் உங்களுக்கு உங்கள் விருப்பம் தான். நீங்கள் இதில் எந்த மெத்தட் பண்ணால் ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் க்ளூ வந்து நல்லாவே போடுங்க. அதுக்குன்னு ரொம்ப ஹெவியாக போடணும் அப்படின்னு இல்லை. ஆனால் க்ளூ வந்து நல்லா போட்டிங்கன்னா தான் அது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா நம்ம கொஞ்சம் லேஸாக ஒரு 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணதுமே பார்த்திங்கன்னா அது அப்படியே பிரிஞ்சுட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம திரும்ப பழைய மாதிரி செட் பண்ண முடியாது. நம்ம ஒரே லேயர் போட்டிருந்தோம்னா கூட செட் பண்ணிடலாம். இப்போ இது பாருங்கள் நான் வந்து டபுள் லேயர் போடுறேன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது வந்து நார்மலான கோல்டன் கலர் ஸ்டோன் செயின் தான் வந்து எடுத்திருக்கேன். இதை போட்டுட்டு ஏன்னா நான் ஒரு மாதிரி டிசைன் நினச்சேன் செய்யலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இது அவுட்புட் வந்து நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. நாம் ஒன்று நினைக்க அது ஒரு நடக்குன்ற மாதிரி தான் வந்திருந்தது. இது பாருங்கள், இது ஃபைனல் அவுட்புட் நிஜமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா போட்டுட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அந்த பால் செயினுக்கும் அந்த ஸ்டோன் செயினுக்கும் வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. நமக்கு அந்த க்ளூ இருக்கிறதுனால தெரியாது. ரொம்ப வந்து நம்ம கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இப்போ பாருங்கள் அந்த பால் செயினே தெரியல இல்லையா, பட் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நார்மலாக அதோட ஒரிஜினல் கலருக்கே வந்துடும். நல்லா கோல்டன் கலரில் தெரியும். பட் நம்ம சென்டராக ஸ்பேஸ் விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே எம்டியாக தெரியும். அந்த ஸ்பேஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எம்டியாக இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து செட் பண்ணிக்கோங்க. குட்டிஸாக ஒரு நீடில் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க மாதிரி அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக க்ளூ போட்டு இதை வந்து என்ன பண்ணணுன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கம்மினா ஒரு 1/2 ஹவராவது நம்ம வந்து ட்ரை பண்ண விடணும். நீங்கள் அதுக்காக சன்லைட் வைக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து வச்சுருங்க. இல்லை ஃபேன் போட்டு வச்சிங்கனாலும் அது கூட ஓகே தான். ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். பட் சன்லைட்டில் வந்து வச்சிங்கன்னா அந்த ஸ்டோன்ஸோட பிரைட்னஸ் வந்து போயிடும். அந்த கோல்டனும் ப்ளஸ் அந்த ஒயிட்டும். அதனால் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. சன்லைட் வைக்காமல் சும்மா நார்மலாக இல்லை ஒரு 1 or 2 days விட்டிங்கனாலும் இன்னும் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த குழந்தைங்க கையிலையோ யார் கைப்படாமல் கொஞ்சம் எடுத்து தூரமாக வச்சுட்டு அது நல்லா செட் ஆயிருச்சா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு அதை தூரமாக வச்சுருங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 2 hours கிட்ட வச்சுருந்தேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் அது சைடில் அந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்திங்களா,
அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. இப்போ அந்த மேலே வச்சுருக்க அந்த ஒயிட் கலர் பாருங்கள், எதாவது தெரியுதா? எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க சைடில். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வி ஷேப்பில் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வந்து விடாமல் ஃபுல்லாக வந்து நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. இது கொஞ்சம் பிரேமை விட்டு வெளியே போயிடுச்சு. பட் ஆனால் கட் பண்ணிடணும், அவ்வளோதான். பாருங்கள், இதுதான் வந்து விஷயம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பேக் சைடில் அவ்வளோதான். நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு கோல்டன் கலர் பெயிண்ட் அடிக்கலாம். விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. சும்மா நார்மலாக ஒரு மெட்டாலிக் பெயிண்ட்டுன்னு கிடைக்கும், அது வாங்கிட்டு. ஒருவேளை விருப்பம் இல்லை, எனக்கு ஒயிட்டாக இருந்தாலும் ஓகேனா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். இப்போது நான் இதை கையில் பிடிச்சிக்கிட்டு அதை சுற்றி அதே சேம் சைஸ்க்கு ஒரு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் இருக்க இந்த எல்லா 3த்துக்குமே வந்து செய்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் காமிக்கிறேன். இப்போ சைட்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும் இல்லையா? அதனால் இன்னும் கொஞ்சம் சின்னசாக்கிட்டு நம்ம இயரிங்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹெட் பின் ஒன்று பேக் சைடில் போடுவோம் இல்லைங்களா? அதை வச்சு ஒரு குட்டி ஹோல் போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட முடியலன்னா ஒரு குட்டிஸாக நம்ம சேஃப்டி பின்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் ஒரு குட்டி ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கூட இது பண்ணிக்கலாம். நான் அது மேலே வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத லேசாக கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளூ போட்டுட்டு இதை போட்டு நல்லா செட் பண்ணிடுங்க. இதையும் மினிமம் ஒரு 1 ஹவராவது வைங்க. இது எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ட்ரை ஆக விட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பத்திரமா சேஃப்டியாக வந்து இருக்கும், டக்குன்னு கலண்டு வராமல். இப்போ நான் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பால் செயின்லாம் எப்படி செட் பண்ணுன்னு சொல்லிட்டு. அதனால் இதை வந்து அதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு போகிறேன். பாருங்கள், ஒரு ஹெட் பின் ஒன்று எடுத்துகிட்டு அடியில் ஒரு 4mm பீட் வந்து நான் போட்டுட்டேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 4mm பீட் போடுறேன். அந்த இயரிங்ஸ் மேலே போட்டுக்க அந்த ஜிம்கா அந்த ஃப்ளவர் மாதிரி ஒன்று போட்டிருக்கீங்களா, அதை போட்டு 2 4mm போட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி நீங்கள் 3mm போடலாம், சுகர் பீட் எது வேணால் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு என்ன பண்ணுறேன், அந்த ஹெட் பின் நம்ம எக்ஸஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக அதை ஒரு ஊக்கு மாதிரி நம்ம டேர்ன் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து நம்ம அந்த இயரிங்ஸ் வந்து மாட்ட முடியும். இது ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து செஞ்சிங்கன்னா நம்ம ஈஸியாக இருக்கும். இப்போ இதுவும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் எல்லாமே செஞ்சு நான் எடுத்துட்டேன். இது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு இயரிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது நம்ம காதில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக ஆடாது. ஒரு சிலருக்கு அந்த ஜிம்கி வந்து ஆடுறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது இல்லைங்களா? இது பக்கம் இருக்குது பாருங்கள், இது வந்து நல்லா ஷேக் ஆகும். ஒரு சிலருக்கு இப்படி ஆடிக்கிட்டே இருந்தால் பிடிக்கும் காதுகிட்ட, ஒரு சிலருக்கு பிடிக்காது. பிடிக்காதவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அதை அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான். நம்ம அந்த மாதிரி மாட்டணும் இல்லையா, அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப ஷேக் ஆகாது. பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேக் ஆகணும், நல்லா அப்படி வந்து கீழே அந்த காதுகிட்ட ஆடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா, நான் வந்து ஒரு ரவுண்ட் பின் எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு சும்மா நார்மலான ஒரு ரவுண்ட் பின் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப நிறைய பண்ணக்கூடாது, கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஜிம்கியை உள்ளே மாட்டிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அந்த மேலே இருக்க இதை போட்டுட்டு இயரிங்ஸோடது நீங்கள் பேக் பின் எல்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து நல்லா ஆடும். உங்களுக்கு அந்த ஜிம்கி காது நல்லா ஆடணும்னா இந்த மாதிரி எக்ஸஸாக ஒரு சின்ன ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கும். இல்லை எனக்கு அப்படியே காதில் அப்படியே ஒட்டின மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப அப்படியே ஆடிக்கிட்டே இருக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இயரிங்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். கீழே வந்து ஒரு பால் செயின் வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பால். கீழே இருக்க பால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். பட் மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்க மாதிரி இருக்கும். அதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து நான் அந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் பால் வந்து பால் செயின் வாங்கி நான் வந்து ட்ரை பண்ணேன். சேம் நான் பழசில் என்ன பண்ணணும் அதே தான். 4mm போட்டுறேன். மேலே இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குது ஜிம்காக்கு மேலே போட்டு திரும்ப 4mm போட்டுறேன். ஏன்னா எனக்கு வந்து 4mm போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. 3mm கொஞ்சம் குட்டிஸாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி பெரிய ஜிம்கி செய்யும்போது 4mm நல்லா கொஞ்சம் எடுத்து நல்லா காமிக்கும். அதனால் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு திரும்ப நான் என்ன பண்ணுறேன், மாதிரி டேர்ன் பண்ணிடுறேன். மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு இதுவும் அதே பாருங்கள், ஒரு ஷேப்பில் இருக்க பின் எடுத்துகிட்டு திரும்ப அதில் மாட்டிடுறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த காதுகிட்ட ஜிம்கி இப்படி ஆடிக்கிட்டே தான் இருந்தால் பிடிக்கும். அதனால தான் சேம் ப்ரொசீஜர். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பாருங்கள், அதே தான் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து இந்த ரேப் பண்ணுறது நான் எதுவுமே அது எப்படி பண்ணணும்லாம் நான் இதில் எதுவுமே சொல்லலை. அந்தளவுக்கு டீட்டெயிலாக ஓரளவு உங்களுக்கு இது வந்து டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் பார்ட் 1 வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் பட் நான் செய்ய நினச்சதே இயரிங்ஸே வேறு. இது பாருங்கள், நான் என்ன நினச்சேனோ இது வேறு லெவலில் தான் இருக்குது. இந்த இயரிங்ஸு ரொம்ப அழகாக வந்திருந்து, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து பாருங்கள் கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் எலிகெண்ட்டாக இருக்கும். ரொம்ப கிராண்டாக கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரியும், சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ வந்து முடியுது. நான் இதில் இருக்க எல்லா டிசைனுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்ட் 3ல் வந்து இந்த மாதிரி டபுள் லேயர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். பாய்.